Hello friends, welcome to Vijayari Works. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நம்ம மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி டிசைன் பேப்பர்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா stencils னு சொல்வாங்க. நிறைய பேருக்கு அது புரியாது சொல்லும்போது. சோ அதனால நான் வந்து இது ஒரு டிசைன் பேப்பர்னே நம்ம சொல்லலாம். இப்போ நார்மலாவே நம்ம வந்து ஆரி வர்க் பண்ணும்போது டிசைன் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்னு ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் பண்ணுவோம். இல்ல சைஸ்க்கு ஏத்த மாதிரி அளவு அளந்து நம்ம டிசைனை வந்து மேக் பண்ணுவோம். சோ உள்ள என்ன வர்க் கொடுக்க போறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அந்த டிசைன் அளந்து பார்த்து ஹைட் வித் பிரெத் எல்லாம் வந்து கரெக்ட்டா வருதான்னு செக் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுவோம். அப்படி இல்ல அப்படினா நம்ம வந்து ஒரு Pinterest இல்ல கூகுள்லயோ வந்து ஒரு இமேஜை எடுத்து அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதாவது A3 சைஸ்ல பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த டிசைனை வந்து ட்ரேசிங் பேப்பர் வச்சு அப்புறம் கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் எடுத்து அதை பிளவுஸ்ல ட்ரேஸ் எடுத்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லாங்கா போகக்கூடிய ப்ராசஸை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா கம்ப்ளீட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் லைக் வந்து டிசைன் பேப்பர்ஸ் நம்ம மார்க்கெட்ல இப்போ அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ நான் இதை வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இதோட ரேட்டு ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நாங்கள் சென்ட் பண்ணுவோம். நான் இந்த வீடியோவில் வந்து ப்ரைஸை மென்ஷன் பண்ணல, ஏன்னா இது வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கிடைச்சாலும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ்ல கிடைக்குது. ஸோ அதனால எனக்கு கிடைக்கிற ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து பில் சொல்ல முடியும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸ் நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டு. ஸோ நிறைய டிசைன்ஸ் நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, ஒரு 2mm திக்னஸ் உள்ள ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை ட்ராப் பண்ணி அந்த மிடில் இருக்க போர்ஷனை மட்டும் எடுத்துட்டு நமக்கு ஈஸியாக வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேப்பரை மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் சைஸஸில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மேங்கோ ஷேப் எடுத்துக்கிட்டோம்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா அகலம் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நிறைய சைஸஸில் வந்து நமக்கு ஒவ்வொரு டிசைனுமே இப்போ பாருங்கள் ஹாஃப் சர்க்கிள், அதுக்கப்புறம் ட்ரையாங்குலர் ஷேப்பு, இது வந்து ஹெக்ஸகன் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, ஐ ஷேப்பில். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன் ஸ்கொயர் பாருங்கள், ஓவல் ஷேப்பில், ஸோ ஒரு மாதிரி சர்க்கிளாக. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா திலகம்லேயே ரொம்ப தின்னா, மேங்கோ ஷேப்லேயே ரொம்ப தின்னா, திலகம்லேயே பாருங்கள் இந்த மாதிரி கர்வாக வர மாதிரி, அப்புறம் ஹார்டின் ஷேப்பில், ஐ ஷேப்பில். ஸோ நிறைய டிசைன்ஸ் ஃப்ளவர் ஷேப்லலாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹார்டின் ஷேப் ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ். இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருப்பேன், அதில் வந்து இந்த டிசைன் பேப்பர் அதாவது அதில் யூஸ் பண்ண ஸ்டென்சில் எனக்கு இப்போ கிடைக்கல, தேடிட்டு இருக்கேன். அந்த ஸ்டென்சில் வச்சு தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு வந்து நான் இந்த ஸ்டென்சில் வச்சு என்ன பண்ணலாங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து இந்த பேப்பர் எப்படி இருக்கும், இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாங்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டென்சில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த மேங்கோ ஷேப்பில் இருக்க ஸ்டென்சிலை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒரு 2mm கூட கிடையாது, ஒரு 1mm அந்த திக்னஸில் இருக்கும். ஓகேங்களா, இந்த பேப்பரு இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து அந்த டிசைனை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த ஷேப்பில் வந்து மிடில் இருக்கிறத வந்து கட் பண்ணி டிஃப்ரெண்ட் சைஸஸில் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். இதை வந்து அப்படியே காட்டுறதுக்காக தான் கீழே வந்து ஒரு பிளாக் கலர் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் இதில் வந்து என்னென்ன சைஸில் டிசைன் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அடியில் வந்து பிளாக் கலரில் ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த பேப்பர்னால எந்த யூஸும் இல்லை. ஸோ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிசைனை ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ ஸ்லீவ் போர்ஷனை மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆரி ஒர்க்குக்காக ரெடியாக நீங்கள் ஃப்ரேம்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாலும் ஓகே தான். நீங்கள் டேரெக்டாக அந்த ஸ்டென்சில் வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக அந்த சைஸு உள்ள என்ன ஒர்க் பண்ண போகிறீங்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மேங்கோ டிசைனை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து நோட்டில் வந்து ஒரு ஸ்லீவ் பேட்டர்னை ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, மிடில் போர்ஷன் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்டரில் ஒரு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸோ கீழே மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேங்கோ வச்சு கீழே சைடில் குட்டி குட்டி மேங்கோ வச்சு ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துங்க, இப்போ நான் கரெக்டாக சென்டர் போர்ஷன் ஸ்லீவோட மிடில் போர்ஷன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்டரில் வந்து இந்த மேங்கோ ஷேப்பை நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மிடில் அதாவது இந்த மேங்கோ ஷேப்குள்ளே எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்கிறத பொறுத்து நீங்கள் சைஸை சூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள் மிடில் ஒரு பெரிய மேங்கோ ட்ரேஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சைடில் வந்து குட்டி குட்டி மேங்கோ நான் பண்ண போகிறேன் சிஸ்டர் அப்படின்ற ஒரு நிறைய பேர் பண்ணுவாங்க. இதே தான் பேக் நெக்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு குட்டி மேங்கோவை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மேங்கோ ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். ஸோ நீங்கள் பென்சிலில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக நீட்டாக வருதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா மேங்கோ ஷேப்பை உங்களுக்கு அழகாக அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்படி டேரெக்டாகவே ப்ளவுஸில் வச்சும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கார்பன் ஷீட் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்தும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கார்பன் ஷீட்டு இல்லைனா ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணியும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக நீட்டாக இந்த ஒர்க் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நெக் டிசைனில் ஸ்லீவோட பார்டர்லாம் நம்ம ஒர்க் பண்ணலாம். அப்புறம் அந்த கொம்பு ஷேப்லலாம் போடுவோம் இல்லைங்களா,
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொம்புலாம் போடுறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் இதில் வந்து திலகம் ஷேப்பில் மேங்கோ ஷேப்பில் ட்ரா பண்ணுவாங்க. ஸோ நான் அதுக்கு நான் பாருங்கள் காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதே மாதிரி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த மேங்கோவை திருப்பி வச்சுக்கிட்டு, ஸோ அழுத்தி பிடிச்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த டிசைன் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த கொடி பேட்டர்ன் போட்டு இந்த மாதிரி மேங்கோ ஷேப் போடுறது, அப்படி இல்லை நான் மிடியில் வந்து ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிக்கிட்டு சுற்றி கொடி பேட்டர்ன் போடுவேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளவரை வந்து இது மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிக்கிட்டு ஸ்லீவோட சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ளவரை சுற்றி கொடி மாதிரி போட போகிறேன், கொடி மாதிரி போட்டு சின்ன பெட்டல் ட்ரா பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப இந்த சின்ன ஃப்ளவர் யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரா பண்ணி காட்டுறேன், நீங்கள் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொடியெல்லாம் போட்டு குட்டி குட்டி, ஸோ ஸ்லீவ் பேக் நெக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன டிசைனாக போட்டு நடுவில் கொடி மாதிரி வர மாதிரி, லீஃப் மாதிரி வர மாதிரிலாம் இப்போ நிறைய டிசைன்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் ஸ்டென்சில் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சோம் அப்படின்னா இந்த ஸ்டென்சில்லாம் நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.